சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் உயர்ந்தது எரிபொருள் விலை, பொதுமக்கள் கவலை. பாலியல் குற்றச்சாட்டு தேரர் பதவி இடைநிறுத்தம், நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிப்பு. யாழில் கர்ப்பமடைந்துள்ள பாடசாலை மாணவி, 2 இளைஞர்கள் கைது. சகோதரியை கழுத்து நெரித்து கொலை செய்த சகோதரன், மட்டக்களப்பில் கொடூரம். வித்யா கொலை வழக்கு விவகாரம், மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஜெயக்குமாரின் இறுதிச் சடங்கு நிறைவு. நடிகர் அஜித்தின் தாயார் மறைவு, நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய தமிழக முதல்வர் விஜய் மற்றும் த்ரிஷா. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய எரிபொருட்களின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி ஆட்டோ டீசல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 407 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் லங்கா சூப்பர் டீசல் 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 478 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் ஒக்டன் 92 ரக பெட்ரோல் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 434 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 25 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 495 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. மண்ணெண்ணெய் 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 285 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியான பூபாலசிங்கம் ஜெயக்குமாரின் இறுதிக்கிரியை நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் கோம்பையன் இந்து மைதானத்தில் அரசு செலவில் அவருடைய சடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை யாழ்ப்பாண சட்ட மருத்துவ அதிகாரி எஸ் பிரணவன் உறுதிப்படுத்தியுள்ளார். வித்யா படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் தண்டனையை உயர் நீதிமன்றம் கடந்த மே மாதம் உறுதி செய்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அறிவிப்பதற்காக மரண தண்டனை கைதிகள் அனைவரும் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார் கடந்த திங்கட்கிழமை தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலத்தை பொறுப்பேற்பதற்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அனுமதியை பெற்று சடலம் அரசு செலவில் நேற்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. சிறுமி ஒருவர் மீது பாலியல் துன்புறுத்தல் புரிந்த குற்றச்சாட்டில் பிணையில் விடுதலையாகிய அத்தமஸ்தானாதிபதியான பல்லேகம கேமரத்ன திரரின் பதவிக்கு தற்காலிகமாக ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்து இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை இந்த தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்டமஸ்தானத்தின் பணிகளை தற்காலிகமாக கவனிப்பதற்காக வடமத்திய திசையின் பிரதமர் சங்கநாயகருக்கும் ரிவன்வெளி சைத்தியா அதிகாரியுமான ஈதலவெடுனவே ஞானத்திற்கு நாயக தேரர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளதாக மல்வத்து மகா விகாரை நேற்றைய தினம் அறிவித்துள்ளது. மல்வத்து மகாவிகாரை பிரிவின் கண்டி வலயத்தின் பிரதமர் சங்கநாயருக்கும் தற்போதைய அட்டமஸ்தானாதிபதியுமான பல்லேகம கேமரத்ன தேரருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்து இறுதி தீர்மானம் எட்டும் வரை இந்த தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மல்வத்து பிரிவின் செயலாளர் கலாநிதி வணக்கத்துக்குரிய பகமுனே சுமங்கல நாயக்க தேரரின் கையொப்பத்துடன் இந்த உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. யாழில் பாடசாலை மாணவியொருவர் கர்ப்பம் தரித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பையும் பெற்றோரிடையே பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் இளவாளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பண்டத்தரிப்பு பனிப்புலம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தற்பொழுது உரிய மருத்துவ பராமரிப்புகள் வழங்கப்பட்டு வருவதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய 17 மற்றும் 20 வயதுடைய 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
தன்னுடைய மகள் கர்ப்பமாக இருக்கும் விபரத்தை அறிந்து நிலைகுலைந்து போன தாயார் மகளை இளவாளி காவல்துறை நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கண்ணீருடன் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டினை தொடர்ந்து சிறுமியை பாதுகாப்புடன் பொறுப்பேற்ற காவல்துறையினர் அவருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை செய்து முடித்து மிகவும் சாதுரியமாக வாக்குமூலத்தையும் பெற்றுக் கொண்டனர். தனது சொந்த தாயாரின் சகோதரியின் மகனான ஒருவரும் அவரது நண்பனும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னை மிரட்டி கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கியதாக அந்த மாணவி வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய 17 மற்றும் 20 வயதுடைய 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தற்பொழுது உரிய மருத்துவ பராமரிப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட சிறுமி குழந்தை பிரசவித்த பிற்பாடு பிறக்கும் குழந்தைக்கு DNA பரிசோதனை செய்யப்படும் என்றும் அதன் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு கடுமையான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சகோதரி கைபேசியை தர மறுத்ததால் கழுத்து நெரித்து கொலை செய்து குளியலறை தொட்டியில் வீசிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் மட்டக்களப்பு ஏறாவூர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நீதிமன்ற வீதியில் உள்ள வீடு ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் 5ஆம் பிரிவு நீதிமன்ற வீதியைச் சேர்ந்த சத்யானந்தன் சதீசா என்ற சிறுமி குளியலறை தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை மாலை சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த சிறுமியின் தாயார் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்காக சென்றுள்ளார். தந்தையார் சம்பவ தினத்தன்று வேலைக்காக வெளியூர் சென்றிருந்தார். இந்த நிலையில் 14 வயதுடைய சகோதரனும் 11 வயதுடைய சகோதரியும் தனியாக வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது டிக்டாக் பார்ப்பதற்காக சகோதரி வைத்திருந்த கைபேசியை தருமாறு சகோதரன் கேட்டுள்ளார். அதற்கு சகோதரி கொடுக்க மறுக்கவே இருவருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சகோதரன் தன் சகோதரியின் கழுத்தை நெரித்ததில் அவர் உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தன் சகோதரியின் உடலை இழுத்துச் சென்று குளியலறையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் போட்டுவிட்டு எதுவுமே தெரியாதது போல் வீட்டிலிருந்து பக்கத்து வீட்டுக்கு சென்றுள்ளார். அதே நேரம் வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்த தந்தை வீட்டில் பிள்ளைகளை காணாமல் தேடியுள்ளார். பின்னர் குளியலறை தண்ணீர் தொட்டியில் மகள் மயங்கி கிடப்பதை கண்டு அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் 14 வயது சிறுவனான சகோதரன் மீது சந்தேகம் கொண்ட காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டதில் அந்த சிறுவனே தன் சகோதரியை கொலை செய்தார் என்பது ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து குறித்த சிறுவனை கைது செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படை தலைமையகத்தின் ஏற்பாட்டில் தேசிய வெசாக் தினத்தை முன்னிட்டு வெசாக் வலயமானது யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நாகவிகாரையின் விகாராதிபதி மிக ஜந்துரை ஸ்ரீ விமல சுவாமி தீர தலைமையில் வெசாக் நிகழ்வு இடம்பெற்றது. வெசாக் தினத்தினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு உணவுகள் மற்றும் சிற்றுண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. මෙතෙන් සිට විවෘත වෙන බව අපි තාමත් පැති සිතින් යුතුව ඔබ සමග මතක් කර සිටිනවා. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் வெசாக் தின நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பௌத்த மதகுரு ஸ்ரீ நாகவிகாரை விகாராதிபதி மிக ஜந்துரை ஸ்ரீ விமலதேர் கலந்து கொண்டிருந்தார். நடிகர் அஜித்தின் தாயாரின் உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் தமிழக முதல்வர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். ஈச்சம்பாக்கத்தில் உள்ள அஜித்குமாரின் இல்லத்திற்கு இரவு சென்ற விஜய் அங்கு வைக்கப்பட்டுள்ள அஜித்தின் தாயார் மோகினி மணி உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தார். இதன் பொழுது நடிகை த்ரிஷாவும் அங்கிருந்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இடம்பெற்ற ஐரோப்பிய சாம்பியன் லீக் கால்பந்து தொடரின்
இறுதிப் போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அணி 2வது ஆண்டாக ஐரோப்பாவின் மிக உயரிய சாம்பியன் லீக் கோப்பையை தக்க வைத்துக் கொண்டு சாதனை படைத்துள்ளது. இதை வென்றதைத் தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் பெரும் வன்முறைகள் தோற்றம் பெற்றதைத் தொடர்ந்து 400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் அர்சனல் அணியை வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அணி சாம்பியன் பட்டம் வென்றதைத் தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் பெரும் வன்முறை வெடித்தது. பாரிஸின் சாம்ஸ் எலிசிஸ் உள்ள பல பகுதிகளில் திரண்ட ரசிகர்கள் காவல்துறையினர் மீது பட்டாசுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். கலவரக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். வன்முறையின் போது கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன, வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டன. பாரிஸில் உள்ள காவல் நிலையம் முற்றுகையிடவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. நாடு முழுவதும் 22,000 காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. கலவரம் மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் பிரான்ஸ் முழுவதும் இதுவரை 400க்கும் மேற்பட்டு கால்பந்து ரசிகர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள புகழ்பெற்ற ஜான் எஃப் கெனடி கலை மையத்தின் பெயர் பலகையில் இருந்து நாட்டின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பெயரை 14 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று அந்த நாட்டின் பெடரல் நீதிமன்ற நீதிபதி கிறிஸ்டோபர் கூப்பர் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். கடந்த 1964ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் இந்த மையத்திற்கு நாடாளுமன்றத்தால் மட்டுமே பெயர் மாற்றம் செய்ய முடியும் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான சபைக்கு இந்த அதிகாரம் இல்லை என்றும் நீதிபதி தன்னுடைய 94 பக்க தீர்ப்பில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த கலை மையத்தை 2 ஆண்டுகளுக்கு மூட ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருந்ததற்கு தற்காலிக தடையும் விதிக்கப்பட்டுள்ளதோடு சபை உறுப்பினர்களின் வாக்குரிமையை பறித்த ட்ரம்பின் கொள்கையும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். நீதிபதி கிறிஸ்டோபர் கூப்பர் ஒரு சார்புடையவர் என்றும் இந்த கலை மையத்தின் நிர்வாகத்தை மீண்டும் நாடாளுமன்றத்திடமே ஒப்படைக்கப் போவதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் விமர்சித்துள்ளார். இதேவேளை இந்த வழக்கை தொடர்ந்த கலை மையத்தின் அறங்காவலரான பிரதிநிதி யாய்ஸ் பீட்டி இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளார். கெனடி கலை மையம் என்பது அமெரிக்க மக்களுக்கு சொந்தமான ஒரு புனிதமான தலம் என்றும் ஜனாதிபதி ட்ரம்பின் தனிப்பட்ட விளம்பரத்துக்காக இது சிதைக்கப்படுவதை எதிர்த்து சட்டத்தின் துணை கொண்டு வென்றுள்ளதாகவும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் மிக வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த அந்த நாட்டின் அதிகாரிகள் தீவிரமாக போராடி வருகின்ற நிலையில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரோசிஸ் பாதிப்பின் மையப்பகுதியான புனிகா நகருக்கு நேரில் விஜயம் செய்துள்ளார். கொங்கோவில் தற்போது 1028 பேருக்கு எபோலா தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் 225 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக வரலாற்றில் பதிவான 3வது மிகப்பெரிய எபோலா பரவலாக கருதப்படும் இந்த தொற்றின் வேகம் அதனை தடுப்பதற்காக உலகளவில் எடுக்கப்பட்டு வரும் கூட்டு நடவடிக்கைகளையும் மீறி மிக தீவிரமாக அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் உயர்ந்தது எரிபொருள் விலை, பொதுமக்கள் கவலை. பாலியல் குற்றச்சாட்டு தேரர் பதவி இடைநிறுத்தம், நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிப்பு. யாழில் கர்ப்பமடைந்துள்ள பாடசாலை மாணவி 2 இளைஞர்கள் கைது. சகோதரியை கழுத்து நெரித்து கொலை செய்த சகோதரன், மட்டக்களப்பில் கொடூரம். வித்யா கொலை வழக்கு விவகாரம், மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஜெயக்குமாரின் இறுதிச் சடங்கு நிறைவு. நடிகர் அஜித்தின் தாயார் மறைவு, நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய தமிழக முதல்வர் விஜய் மற்றும் த்ரிஷா. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.